இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் வீடியோ பண்ணி லட்சக்கணக்கான ரசிகர்களை தன் வசமாக்கி இன்னைக்கு மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கவங்க தான் கனி அவர்கள். இவங்களோட வீடியோ எல்லாமே பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கனால பல ரசிகர்கள் இவங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. என்னதான் இவங்க இவ்வளோ ஃபேமஸாக இருந்தாலும் இவங்களோட சொந்த வாழ்க்கை ரொம்பவே மோசமாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். குறிப்பாக கடந்த சில மாசத்துக்கு முன்னாடி கனியோட கணவரான மணி அவர்கள் கூட ஏற்பட்ட சில மனக்கசப்பு காரணமாக அவரை விவாகரத்து செய்ய போறதா சொல்லிட்டாங்க. அதுக்கான ப்ராசஸ் தான் இப்போ போயிட்டு இருக்கு. ஆனா இவங்களோட ரசிகர்கள் நீங்க பிரியாதீங்க, மீண்டும் ஒண்ணு சேருங்க அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ரீசெண்டா கனி அவர்கள் ஸ்ரீதர் அப்படின்றவரோட தொடர்ந்து ரீல் வீடியோ பண்ணி போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இத முதல்ல எல்லாருமே தப்பா பேசினாலும் போக போக இவங்க ஜோடிய ரசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னும் சில ரசிகர்கள் உங்க ஜோடி ரொம்பவே சூப்பரா இருக்கு, மணியை விட இவர் தான் உங்களுக்கு ரொம்பவே பொருத்தமா இருக்காரு அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம கனி அவர்கள் ஸ்ரீதர் பண்ற வீடியோவை பார்த்துட்டு சில ரசிகர்கள் நீங்க ஏன் இவரை திருமணம் பண்ணிக்கிட்டு ஹாப்பியா வாழக்கூடாதுன்னு கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில இப்போ இத பத்தி முதல் முறையா கனி அவர்கள் சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதுல அவங்க என்னோட வாழ்க்கையில நான் எதிர்பார்க்காத பல ஏமாற்றங்களை பார்த்துட்டேன். இனிமே என்னோட வாழ்க்கையில திருமணம் அப்படின்ற ஒரு பேச்சுக்கே இடமில்ல. நான் யாரு கூடயுமே வீடியோ பண்ண மாட்டேன். ஆனா ஸ்ரீதர் எங்க ஊருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்க வீடியோ பண்ற ஐடியாக்கே வந்தோம். எங்க ஜோடிக்கு பெருசா ரெஸ்பான்ஸ் கிடைக்காதுன்னு நான் நினைச்சோம். ஆனா எதிர்பார்க்காத அளவுக்கு எங்களுக்கு உங்க சப்போர்ட்டை கொடுத்துட்டீங்க. அதே மாதிரி எங்க ஜோடி நல்லா இருக்குன்னு சொல்றத எங்க வீடியோக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரமா நாங்க எடுத்துக்கிறோம். ஆனா அதுக்குன்னு நாங்க நிஜத்திலையும் ஜோடி சேரணும், நாங்க ஒன்னா இருக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லாதீங்க. அவருக்கும் எனக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இப்போ இருக்கு. மத்தபடி அதை தாண்டி நாங்க வேற எதை பத்தியும் யோசிக்கல. அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்குன்னு நீங்க தப்பா நினைக்கிற மாதிரிலாம் எங்களுக்குள்ள எதுவுமே இல்ல. யாரும் இதை தப்பா நினைக்காதீங்க அப்படின்னு ரொம்பவே வெளிப்படையா சொல்லி முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க கனி அவர்கள் சொல்லியிருக்க விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.